ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாவதார் நரசிம்மா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அனிமேஷன் படம். இது எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் குமார். இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்கள் யாரும் சொல்லவே தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாருமே அனிமேஷன் அப்படிங்கிறதுக்காக நாம் இதுல இந்த படத்தை நம்ம அவ்வளவுக்கா ஒன்றும் நடிகர்கள் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ அதனுடைய கதை என்ன, அது எது சார்ந்து இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படம் என்ன இதுல எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த படத்தை பத்தி விரிவா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஹைப் ஏத்தி விடுங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா 1967 PH தட்சிணாமூர்த்தி டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது என்ன படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்தி படம். அப்போதைய பெரிய ஒரு மெகா ஹிட்டான ஒரு பக்தி படம். அதுதான் பக்த பிரகலாதா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். ரங்கராவ் நடிச்சிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதனோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரக்கன். அவன் அந்த அரக்கனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ஒரு பிரகலாதன் அவர் பேரு. அவர் அப்போ வேத பாடங்கள் கத்துக்கிறதுக்காக ஒரு குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த குழந்தை அவங்க என்ன கத்துக் கொடுப்பாங்கன்னா அரக்கர்கள் நல்லா பெரியவங்க, அதாவது கடவுள்கள் எல்லாம் கொஞ்சம் கீழானவங்க அப்படின்னு அந்த அரக்க குலத்துல கத்துக் கொடுப்பாங்க. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல, அதாவது ஒரு மனுஷன் தாழ்மையா இருந்தானா அவனுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு மேல பாசம் வச்சு அந்த பையன் மகாவிஷ்ணு பக்தனாவே மாறிடுவான். இதை பிடிக்காத தந்தை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை எப்படியாவது தன் வசப்படுத்திடணும், அரக்கர் குலம் தான் உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படியாவது ஒரு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக போராடுவாரு. அவங்க அம்மாவும் போராடுவாங்க. இப்ப அந்த பையன் ஒத்துக்கிறது இல்லைன்னு அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பையனை கொலை பண்ண முயற்சி எடுத்துருவார் அப்பா. அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறதா அந்த பக்த பிரகலாதா அப்படிங்கிற அந்த படத்தினோட பெரிய கதையும் அதுதான். அது புராண காலங்களில் இது நடந்திருக்கும் நடந்திருக்காதுங்கிறதுல ரெண்டாம் கட்டம். இது அப்படிதான் அந்த கதை சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அஸ்வின் குமார் எடுத்திருக்கிற இந்த விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இந்த அனிமேஷன் படத்தினுடைய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சாமியார்னா ஒரு முனிவர் தவம் இருப்பாரு. அவர் மூலியமா ஒரு பெண் அவர் மேல ஆசைப்பட்டு அவங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருந்த உடனே அந்த பெண் 2 குழந்தைகளை பெற்றுக்குவாங்க. அப்போ அந்த முனிவர் ஒரு சாபம் கொடுத்துட்டு போவாரு. உன்னோட வயிற்றுல வளர 2 குழந்தைகளும் என்னோட நீ தவறான நேரத்தில் சேர்ந்துட்ட, அதனால எங்கிட்ட உனக்கு பிறக்க போற 2 குழந்தைகள்லையும் 2 பேரும் பெரிய அரக்கர்களா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இந்த அம்மா அந்த 2 குழந்தைகளை பெற்று வளர்த்த உடனே அவங்க 2 பேரும் பெரிய அரக்கர்களா மாறிடுறாங்க. பெரிய அரக்கர்களா மாறினோடனே தம்பிக்காரன் என்ன பண்றான்னா அண்ணங்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறான். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பூமியை பாதாளத்தை கொண்டு ஒளிச்சு வைக்க போறேன், இது எங்காச்சும் ஒரு இடத்துல மூளையில தண்ணியில ஒளிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இவர் பூமியை எடுத்துட்டு போய் பாதாளத்துல ஒளிச்சு வச்சிடறாரு. ஒளிச்சு வச்ச உடனே இது தேவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனோடனே அந்த மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா காற்று பண்டி அவதாரம் எடுத்து அந்த கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க புராணத்துல. அந்த அவதாரத்தை எடுத்துட்டு போய் அந்த பூமியை மேல எடுத்துட்டு வருவாரு. இது நீங்க புராண கதைகள்ல நீங்க கேட்டிருக்கலாம். அதனோட புராண கதைகள் அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நம்ம சர்ச்சைக்கு உள்ள போக வேண்டாம். அந்த கதைகள்ல இந்த கதையும் சொல்லப்படும். கூர்ம அவதாரம் எடுத்த கதை தான் இந்த கதை. அந்த அரக்கனை கொன்ன உடனே அண்ணனுக்கு சரியான கோபம் வந்துடும். அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நேரா போய் ஒரு மலை உச்சியில் நின்று அது தம்பியை தகனம் பண்ணிட்டு தம்பி மேல சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா போய் ஒரு மலை உச்சியில் நின்று ஒத்த காலில் பிரம்மனை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சிருவார். தவம் பண்ண உடனே பிரம்மன் நேரடியா ஒரு வரம் கொடுக்குறாரு. என்ன வரன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மேலையும் சாவு வரக்கூடாது, கீழையும் சாவு வரக்கூடாது, மனிதனாலையும் சாவு வரக்கூடாது, மிருகங்களாலையும் சாவு வரக்கூடாது, உயிருள்ள பொருள்களாலையும் சாவு வரக்கூடாது, உயிரற்ற பொருள்களாலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மங்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை வாங்கிறாரு அந்த இரண்யகசிபு அப்படிங்கிற அந்த அரக்கன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த வரத்தை வாங்கி வச்சுக்கின்னு எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் இவருக்கு அடிமைதான். தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரும், அதாவது ஈரேழு லோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் இவர் அடிமை பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த ஆசையா தன்னோட மனைவிக்கு ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை வளர்ந்து குருகுலத்துல போய் பள்ளிக்கூடம் பயின்றாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது திரும்ப அந்த குருகுலத்துல இருந்து அவங்க கூட்டிட்டு அப்பா முன்னாடி விடுறாங்க.
விட்ட உடனே ஏப்பா இத்தனை நாள் நீ குருகுலத்தில் 5 வருஷமா கத்துக்கிட்டீங்க, அது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பா, எனக்கு இரண்யகசிபு தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துடும். அவங்க இரண்யகசிபு தான் என்னுடைய குரு, அவர் தான் என்னுடைய அரசன், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு பூரிப்பு தாங்க முடியாது அப்பாவுக்கு. பரவாயில்ல, என் பையன் வந்து நீங்க நல்லா வளர்த்துருக்கிறீங்கன்னு சொல்லும் போதே உடனே அவன் பையன் சொல்லுவான், இப்படியெல்லாம் எனக்கு குருகுலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா உண்மையான சாமி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு தான், வாசுதேவன் தான் உண்மையான சாமி அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்பாவுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வருது. எப்படியாவது தன்னோட மகனை இந்த சாமி கிட்ட இருந்து பிரிச்சிடணும், சாமின்னு சொல்ற அந்த விஷயத்திலிருந்து அவர் பிரிச்சு நான் தான் எல்லாமே சொல்லி பையனை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பையன்கிட்ட போராடுறாரு. அதுல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு தண்டனைகள் மேல் தண்டனை கொடுக்குறாரு. எப்படியாவது தன்னோட மகனை கொன்னுடணும், அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். ஏன்னா இவன் இப்படி வளர்ந்து வந்தானா இவன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஆளுங்களையும் சேர்த்தி எனக்கு வந்து மகாவிஷ்ணு தான் உண்மையான சாமின்னு கொண்டு போயிட்டானா நம்ம அரக்க குலகத்துக்கு ஒரு பேராபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் அந்த மகாவிஷ்ணு எப்படி பிரகலாதனை காப்பாத்துறாரு, கிளைமேக்ஸ்ல அந்த பர்டிகுலரான அந்த இரண்யகசிபு அப்படிங்கிற அந்த அரக்கனை எப்படி கொல்றாரு அப்படிங்கிறதா இந்த முழு ஸ்கிரீனுடைய இந்த அனிமேஷன் படத்தினுடைய கதை. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில இவங்க 2 அவதாரம் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு கூர்ம அவதாரம், இன்னொன்னு நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அவதாரத்தை எடுத்து இந்த படத்தை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இவங்க இதோட இவங்க நிக்கல, 2வது பார்ட்டா பரசுராமன் பத்தி ஒரு கதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லீடு கூட கொடுத்து தான் இந்த அனிமேஷன் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இது கதையோ கற்பனையோ ஒரு நாடகமோ ஒரு என்னவோ, ஆனா இந்த படத்தை எடுத்திருக்கிற உண்மையிலே அந்த டெக்னீஷியனை ரொம்ப பாராட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 200 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய மேக்கிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஒவ்வொரு சீனும் பார்த்து 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 எழுதியிருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா அந்த பெரிய தீ வச்சு அது மேல உட்கார வச்சு எரிய வைப்பாங்க, அந்த சீனை நல்லாவே எடுத்திருக்காங்க. அனிமேஷன் அப்படிங்கறத நம்ம மறந்து சில நேரங்களில் மட்டும்தான் அவங்க நடக்கிறது அவங்க பேசுறது வச்சது மட்டும்தான் அனிமேஷனை பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் பண்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாவே காட்சி அமைப்புகளும் சரி, பார்க்கக்கூடிய நம்மளை தூண்டுறதும் சரி, உண்மையிலே இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா குழந்தைகளோட போய் படத்தை ஃபுல்லா பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, குடும்பத்தோட பாருங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த நரசிம்மா அப்படிங்கிற அந்த அவதாரம் வந்து எல்லாத்தையும் கொள்ற சீன் வருது, அது ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கான படம் தான். அவங்க பார்த்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 2வது இந்த கதை வந்து நல்லா ஓரளவுக்கு அவங்க மனசுக்குள்ள பதிகிற மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.